Hi students, welcome to ACE Academy. So, we will talk about the tickets. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2024ல வர போற அதுவும் கண்டிப்பா வர போற உளவியல் கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? சோ அந்த வகையில உளவியல் ஜிஎஸ் பொது அறிவு எல்லாமே மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது சைக்காலஜி ஆக்சுவலா சரிங்களா? அதாவது क्वेश्चन டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. சேம் டைம் ஒரு டாபிக் எடுத்து நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப்ல எல்லாமே போயிட்டு இருக்கு சரிங்களா? நம்மளோட டார்கெட் 140க்கு 140 அடிக்கணும். நீங்க 140க்கு 140 அடிக்கணும்னு படிச்சாதான் நம்மளால ஒரு 130 எடுக்க முடியும். 130 தான் வேலைக்கு போக முடியும். புரியுதுங்களா? அதனால 140க்கு 140 எடுக்கணுங்கிற குறிக்கோளோட இருங்க. டெய்லி நம்மளோட கிளாஸஸ் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா? கிளாஸஸ் எல்லாமே பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு வர அத்தனை பேரும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டிலே கம்பேர் பண்றப்ப நம்ம தான் ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். நீங்க நிறைய அகாடமி விசாரிச்சு பாருங்க. பார்த்துட்டு ஃபீஸ் கம்மியா இருக்கு, குவாலிட்டி கரெக்டா இருக்குன்னா நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா? சேம் டைம் எஸ்ஏ எக்ஸாம் ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது டீடைல்ஸ் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வீடியோ இப்ப கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வரும் சொற்றொடர்களில் தகுந்த இணையால் சொல்லை கண்டுபிடித்து விடையளிக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா அனாலஜின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஒத்த தன்மைன்னு சொல்ற டாபிக். மனிதன்னா நடப்பது, மீன்னா என்னன்னு கேக்குறாங்க. மனிதன்னா நடப்பது, மீன்னா என்னன்னு கேக்குறாங்க. அதாவது மனிதன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது வந்து அவன் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவன் பண்ற வேலை. அப்ப மீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும்? இப்ப மீன் வந்து சாப்பிடும் தான். ஆனா மனிதன் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் நடக்கிறான். அப்ப மீன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும்? நீந்தி தான் ஆகணும். ஆன்சர் வந்து ஆப்ஷனே நீந்துதல். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷனே நீந்துதல். ஓகே, சோ இந்த டைப்ல கண்டிப்பா ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த அனாலஜி மொத்த தன்மையில கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. லெட்டர் வச்சு கேட்பாங்க, வேர்ட் வச்சு கேட்பாங்க, நம்பர் வச்சு கேட்பாங்க, லாஜிக்ஸ் வச்சும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா நம்ம அடிச்சே ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். நாய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விலங்கு. அப்ப சிங்கம்னா என்னன்னு கேட்பாங்க. சிங்கம் என்னங்க வரும்? வனவிலங்கு. ஓகேவா? சிங்கம் வந்து வனவிலங்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா லாஜிக்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அடிக்க ரெடியா இருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின். ஓகேவா? அதனால இதை பாருங்க. 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டு, 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள். இது ரெண்டு இது கரெக்ட்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட் இல்ல, இது தப்பு. ஏன்னா 2018 லீப் ஆண்டுன்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் 4ஆல வகுப்பட்டாதான் அது லீப் ஆண்டு. 2018 4ஆல வகுப்படா வகுப்படாது. ஓகேவா? இப்ப 2018 4ஆல வகுப்பான்னு செக் பண்ணலாம். 5×20 1 4ஆல வகுப்பானது. அப்ப 0 போட்டு 18 சேர்த்துக்கணும். 16 மீதி 2 வருது. அப்ப 4ஆல வகுப்படல. இப்ப 4ஆல வகுப்படுறதுக்கு நீங்க இப்படிதான் செக் பண்ணுவீங்களா? இல்ல, ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா 2018 எடுத்துக்கோங்க. இதுல கடைசி 2 நம்பரை மட்டும் பாருங்க. இது 4ஆல வகுப்படுறதுக்கு செக் பண்றதுக்கு ட்ரிக். ஓகேவா? கடைசி 2 நம்பரை மட்டும் பாருங்க. என்ன இருக்கு? 18 இருக்கு. இந்த 18 4ஆல வகுப்படுமா? வகுப்படாதுல. அப்ப இந்த ஹோல் நம்பருமே 4ஆல வகுப்படாது. முடிஞ்சு போச்சு. நீங்க கடைசி 2 நம்பரை பாருங்க. அது 4ஆல வகுப்பட்டாதான் அந்த நம்பர் வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாது. முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க லீப்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது லீப் ஆண்டு கிடையாது. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் சொல்றாங்க. இது கரெக்டானா கரெக்ட். அதாவது இங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு நார்மலான வருஷம் 4ஆல வகுப்பட்டா அது லீப். ஆனா நூற்றாண்டு மட்டும் 400ஆல வகுப்பட்டதான் லீப். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப 1704 இது நூற்றாண்டு கிடையாது, ஒரு நார்மலான வருஷம். இது 4ஆல வகுப்படுமானா வகுப்படும். ஏன்னா 4ஆல வகுப்படுறதுக்கு இப்பதான் ஒரு ட்ரிக் சொன்னேன். கடைசி 2 நம்பரை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு. இங்க என்ன இருக்கு? 04. அப்ப 4 தான் இருக்கு. 4ஆல வகுப்படும். அப்ப 1704 4ஆல வகுப்படும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு தான். இப்ப இத பாருங்க, இது ஒரு நூற்றாண்டு. 1700 அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுன்னு வந்துட்டா மட்டும் இது 400ஆல வகுப்படுதான் நீங்க செக் பண்ணணும். இப்ப 400ஆல வகுப்படுதானா 20 அடிச்சு விட்டீங்கன்னா 17 4ல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப 1704ங்கிறது ஒரு லீப். ஆனா 1700 அப்படிங்கிறது ஒரு லீப் கிடையாது. புரியுதா? இப்ப 1600 லீப் ஆனா லீப் தான். இது 400ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணுங்க.
00 போயிட்டு நன்னாங்க 16 வகுப்படுது. அப்ப நூற்றாண்டு அப்படின்னா அது 400ஆல வகுப்படணும். 400 வருஷம்னா அது 4ஆல வகுப்பட்டாலே போதும். புரியுதா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு, செகண்ட் ஒன்னு கரெக்ட். அப்ப இதுல 2 மட்டும் சரிங்கிறது ஆன்சர். புரியுதா? இந்த கேலண்டர் டேட்ஸ் வச்சு கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியும். செக் பண்ணி பாத்துருவோமா? ரைட். இதை கவனிங்களே. 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே, ஓகேவா, 2 லீப் ஆண்டுகளுக்கு நடுவுல 2 லீப் ஆண்டு நடுவுல குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் வரும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே அதிகபட்சம் 8 ஆண்டுகள் வரும். இது ரெண்டு எது கரெக்ட்? என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? 2 லீஃப் வருஷத்தை எடுத்துக்கோங்க, ஓகேவா. அதுக்கு நடுவுல குறைஞ்சபட்சம் 4 வருஷம் வரும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதிகபட்சம் 8 வருஷம் வரும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இப்ப ரெண்டு எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட். என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையா அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. இப்ப 2000 எடுத்துக்குவோம். இது லீஃபா? லீஃப் தான். நூற்றாண்டு 400ஆல வகுப்பட்டா லீஃப். இது ஒரு நூற்றாண்டு, அப்ப 400ஆல வகுப்படும். இது அப்போ வந்து லீப் ஆண்டு தான். ஓகே. இப்ப அடுத்து 2001 லீப்பா? கிடையாது, ஏன்னா இது 4ஆல வகுப்படாது. 2002 லீப்பா? கிடையாது, ஏன்னா 4ஆல வகுப்படாது. 2003 லீஃபா? கிடையாது, ஏன்னா 4ஆல வகுப்படாது. 2004 லீஃபா? லீஃப் தான். 2004 லீஃப் தான், ஏன்னா இது 4ஆல வகுப்படும். அப்ப இந்த லீஃப்க்கும் நடுவுல எத்தனை வருஷம் இருக்கு? 4 வருஷம் இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்? 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் இருக்குன்னு சொன்னேன். அப்ப அது கரெக்ட். மினிமம் 4 இயர்ஸ் இருக்கும். அடுத்து 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே அதிகபட்சம் 8 ஆண்டுகள், மேக்சிமம் 8 இயர்ஸ் சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாமா? கவனிங்க. சரி, எல்லா லீப் ஆண்டுக்கு நடுவுலயுமே 4 வருஷம் தானே சார் இருக்கும், எங்க சார் 8 வருஷம் வரும்னு கேட்பீங்க. கொஞ்சம் கவனிங்க. இப்போ 1796 லீஃப் ஆனா லீஃப் தான், ஏன்னா இது 4ஆல வகுப்படும். ஓகே, இது 4ஆல வகுப்படும். ஓகே. இப்ப என்னன்னா கவனிங்க, 1797 லீஃப் கிடையாது, ஏன்னா 4ஆல வகுப்படாது. 1798 லீஃப் கிடையாது, 4ஆல வகுப்படாது. 1799 லீஃப் கிடையாது, 4ஆல வகுப்படாது. இப்ப 1800 லீஃபா? லீஃப் கிடையாதா? 1800 அப்படிங்கிறது லீஃபா? லீஃப் கிடையாதா? 1800 கரெக்டா சொல்லுங்க. 1800ங்கிறது லீஃப் கிடையாது, ஏன்னா இது 400ஆல வகுப்படணும்ல. ஒரு நூற்றாண்டுங்கிறது 400ஆல வகுப்பட்டதான் லீஃப். அப்ப இது லீஃப் கிடையாது. திரும்ப 1801 லீஃப் கிடையாது, 1802 லீஃப் கிடையாது, 1803 லீஃப் கிடையாது, 1804 தான் லீஃப், ஏன்னா இது 4ஆல வகுப்படும். சோ இந்த இடத்துல இந்த வருஷத்துக்கும் நடுவுல 8 வருஷம் தேவைப்படுகிறது. அப்ப 2 லீஃப்க்கு நடுவுல 1 4 வருஷம் இருக்கும், இல்ல 8 வருஷம் இருக்கும். அப்ப குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள், அதிகபட்சம் 8 ஆண்டுகள். புரியுதா? இது இந்த லீஃபை வச்சு இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா போட தெரியும். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. டார்க் என்பதன் குறியீடு EBSL. இப்ப பேக்னா என்னன்னு கேக்குறாங்க. டார்க்னா EBSL, அப்ப பேக்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, பார்த்தலாமா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த எழுதிட்டாங்களா? D க்கு அடுத்து E, A க்கு அடுத்து B, R க்கு அடுத்து S, K க்கு அடுத்து L. அப்ப அப்படியே எழுதுங்க. B க்கு அடுத்து C, A க்கு அடுத்து B, C க்கு அடுத்து D, K க்கு அடுத்து GHIJKL, CBDL. ஆன்சர் ஆப்ஷன் B. CBDL ஆன்சர் ஆப்ஷன் B. இப்ப நான் இன்னொரு क्वेश्चन கொடுக்கிறேன், அதை ட்ரை பண்ணுங்க. ஃப்ரம்னா GQPL, ஓகேவா? அப்ப மூட்னா என்ன வரும்? ஃப்ரம்னா GQPLனா மூட்னா என்ன வரும்? சோ என்ன பண்ணிருக்காங்க நீங்க, Fக்கு அடுத்த எழுத்து G வந்திருக்கு, Rக்கு முன்னாடி எழுத்து Q வந்திருக்கு, Oக்கு அடுத்த எழுத்து P வந்திருக்கு, Mக்கு முன்னாடி எழுத்து L வந்திருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்து, அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்து. அப்ப நீங்க அதே தான் பண்ணணும். அப்ப Mக்கு அடுத்த எழுத்து N, Oக்கு முன்னாடி எழுத்து N, Oக்கு அடுத்த எழுத்து P, Dக்கு முன்னாடி எழுத்து C. அப்ப ஆன்சர் என்னங்க? NNPC. ஆன்சர் வந்து NNPC. நான் கொடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் NNPC. இது அப்படியே அடுத்த எழுத்து கொடுத்துருந்தாங்க, நம்ம அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்துன்னு வச்சு போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் புரிஞ்சிருச்சா? அதாவது கொடுத்திருந்தது அப்படியே அடுத்த எழுத்து,
அப்ப நம்ம அடுத்த எழுத்த போட்டோம், இது கொடுத்தது அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ரைட். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. ஒரு வார்த்தை 20 வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வார்த்தை 20 வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது. அப்ப அங்க எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? கவனிங்க, ஈஸி தான். ஆன்சர் 3. ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் 3. இப்ப இன்கேஸ் நீங்க 5 வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 20 வார்த்தைகளுக்கு முன்னாடி சொல்றாங்க, 4 வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறேன், அதனால 5 வராது, 3 தான் வரும். இப்ப நான் 3 எடுத்துக்கிறேன். ஒரு வார்த்தை 20 வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது, கரெக்ட். ஒரு வார்த்தை 20 வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது, கரெக்ட். ஒரு வார்த்தை மத்தியில் உள்ளது. அப்ப எத்தனை வார்த்தை தான் இருக்கும்? 3 வார்த்தை தான் இருக்கும். ஆன்சர் வந்து 3 வார்த்தை இருக்கு. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. இது கவனிங்க, இது தமிழ் क्वेश्चन. இது கவனிங்க, இது பாருங்க. 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில மணி அப்படிங்கிறவரு ரைட் சைட்ல இருந்து 14வதா இருக்காராம். அப்ப லெஃப்ட்ல இருந்து எத்தனாவதா இருப்பாருன்னு கேக்குறாங்க. புரியுதா? மொத்தமா 40 பேரா, மணிங்கிறவரு ரைட்ல இருந்து 14th இருக்காராம். அப்ப லெஃப்ட்ல இருந்து என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இது வந்து நம்பர் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ல டோட்டல், ஒன் சைட், அனதர் சைட், இந்த மாதிரி 3 டேட்டா இருக்கும். புரியுதா? அதாவது டோட்டலை கொடுத்துருவாங்க, ஒரு சைடை கொடுத்துட்டு இன்னொரு சைடை கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு சைடையும் இன்னொரு சைடையும் கொடுத்துட்டு டோட்டலும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண கரெக்டாக சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. இந்த மாதிரி டோட்டல் கொடுத்துட்டு ஒன் சைடை கொடுத்துட்டு இன்னொரு சைடு கேட்டா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மைனஸ் பண்ணுவீங்களா? மைனஸ் பண்ணுவீங்களா? அப்ப 40 14 மைனஸ் பண்ணா 26. நல்லா பண்ணுங்க, மைனஸ் பண்ணிருக்கீங்களா? இப்படி மைனஸ் பண்ணி இந்த ஆன்சரை போட்ட பிறகு ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். ஆன்சர் என்ன வருது? 27. அப்ப அதான் ஆன்சர். தெளிவா கவனிங்க. டோட்டல்ல இருந்து ஒன் சைட மைனஸ் பண்ணிட்டீங்க. அப்ப 26ல இருந்து 14 மைனஸ் பண்ணிட்டீங்க. சரி 40ல இருந்து 14 மைனஸ் பண்ணிட்டீங்க. என்ன வருது? 26 வருதா? சாதாரண கூட்டினா 27. அதான் ஆன்சர் 27. இப்ப வேற ஒரு கொஸ்டின் கவனிங்க. இதே மணிங்கிறவரு வலதுபுறம் இருந்து 10வதாகவும் இடதுபுறம்ல இருந்து 18வதாகவும் இருந்தா மொத்தமா எத்தனை பேருன்னு கேட்பாங்க. இப்ப இதை கவனிங்க. ஒரே நம்பர் தான், ரைட் சைடு இருந்து பாக்குறப்ப 10வதா இருக்காரு, லெஃப்ட் சைடுல இருந்து பாக்குறப்ப 18வதா இருக்காரு. மொத்தமா எத்தனை பேர்? இப்ப இந்த ரெண்டு சைடையும் கொடுத்துட்டு டோட்டல்னு கேட்டா நார்மலா என்ன பண்ணுவீங்க? கூட்டுவீங்களா? அதை கூட்டிருங்க. நார்மலா கூட்டிருங்க. 18 10 28. நார்மலா கூட்டணும்னு ஒன்ன கழிச்சு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஆன்சர் 27 அர்த்தம். அப்ப நார்மலா மைனஸ் பண்ணீங்கன்னா அதை பண்ணிட்டு உனக்கு கூட்டிருங்க. நார்மலா கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதை கழிச்சிருங்க. அப்ப கூட்டினா உன்னை கழிக்கணும், கழிச்சா உன்னை கூட்டணும், அவ்வளவுதான். இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க போதும். இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? சோ முக்கியமான உளவியல் கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எஸ்ஏ எக்ஸாம் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு 5 கொஸ்டின் பார்த்துக்கோ நினைக்கிறேன். ஆனா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதுல. எப்படியும் ஒரு 10-15 கொஸ்டின் பார்த்த அளவுக்கு நான் டேட்டாஸ் நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. இப்போ இன்னைக்கு சைக்காலஜி வந்த மாதிரி அடுத்து ஜிஎஸ் வரும், நடுவில் டாப்பிக்கும் போடுவோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் ஓகேவா இருக்கு, கிளாஸஸ் சேரணும்னா நீங்க சேர்ந்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் பேட்ச், கிளாஸ், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம அகாடமி ட்ரிச்சியில் இருக்கு. சேம் டைம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஓகேவா? டீடைல் வேணுன்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும்னாலுமே கூட 7728197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டீடைல்ஸ் அண்ட் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.